கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாக்கோபு 1வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:9 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார், காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம், நாமம் ஊற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார், அவர் இடக்கையின் காலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என்மேல் பரந்த கொடி நேசமே, அவர் நேசத்தால் சோகமானேன், என்மேல் பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். யான் பிரியமே ரூபவாதி என அழைத்திடும் இன்ப சத்தம், யான் பிரியமே ரூபவாதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். யான் நேசர் என்னுடையவரே, அவர் மாவினில் சாய்ந்திடுவேன், யான் நேசர் என்னுடையவரே, அவர் மாவினில் சாய்ந்திடுவேன். மனவாளிய வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே, மனவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் ஆட்டுக்கொட்டையின் மனநாளிலே, நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் ஆட்டுக்கொட்டையின் மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே, சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், முத்து முருகன் பிரதர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். யாக்கோபு 1வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். ஒரே வாசம்.
தாழ்ந்த சகோதரன். சகோதரன்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உறவு. யாக்கோபு யாருக்கு எழுதுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது என் சகோதரரே, சகோதரர்கள் அண்ணன் தம்பி கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டார். 2வது அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க, என் சகோதரரே. ஆனா இந்த சகோதரர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல தாழ்த்தப்பட்டு இருந்தாங்க, இப்ப ஆண்டவர் உயர்த்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் அனுதினமும் நம்ம அனைவருக்கும் செய்யறார். நல்லா கேட்டோம், ஒருத்தர் கிடையாது, எல்லாருக்கும் செய்யறார். தாழ்ந்த சகோதரன், அவனுக்கு அதுவரை ஆண்டவரை தெரியாது. இப்ப ஒரு பாதையில ஓட ஆரம்பிச்சுட்டான். அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு பூரணம் ஆக்கப்பட்டது நடக்கிறது. பூர்ணம் ஆக்குறது என்னன்றத முதல்ல ஒரு வசனத்தின் மூலமாக தியானிச்சுட்டு அப்புறம் இந்த தாழ்ந்த சகோதரன் எப்படி பூர்ணப்படுத்துகிறார். எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம். எப்படி ஒரு விசுவாசி அல்லது சகோதரன் ஆண்டவர் பூர்ணப்படுத்துகிறார். அந்த பூர்ணப்படுத்தும் போது நம்மளை ஆண்டவர் உயர்த்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் வெளியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நம்ம சித்தம், காட்ஸ் வில், அந்த சித்தத்தை நம்ம செய்யணும், பரிசுத்தமாக்கப்படுகிறது. இது நம்முடைய பிளான் கிடையாது, நம்மளால முடியாது, சித்தம். இதோ வசனத்தை பாருங்க, 7 எபிரேயர் 10:7. அப்பொழுது நான் தேவனே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறது. சித்தத்தின்படி செய்ய, சித்தம்ங்கிறது என்னன்றது நான் சொல்றேன். உலகத்தில் எத்தனையோ வேலைகள் இருக்கு, எத்தனையோ வகையில பணம் சம்பாதிக்கலாம், எப்படியோ ஃபேமஸ் ஆகலாம். ஆண்டவர் எப்படி உயர்த்துற ஆண்டவர் மக்கள் தங்களை உயர்த்தளவு பார்க்க முடியும். ஆனா இங்க அதெல்லாம் கிடையாது. பிதாவுடைய சித்தத்தை செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அது என்ன சித்தம்னா நம்மள பரிசுத்தப்படுறது சித்தம். அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பரிசுத்தமாக்கப்படுவர்களை ஒரே வழியினால் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். இந்த பூரணப்படுத்தின ஒரு சகோதரனை ஆண்டவர் உயர்த்துகிறார். இதுதான் தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடன். சரி, சில வசனங்கள் வாசிக்க போகிறோம், அப்பதான் இந்த வசனம் நமக்கு புரியும். முதல்ல எடுத்துக்கொள்வோம், 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். 1வது அதிகாரம் 26வது வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அழைக்கப்பட்ட அழைப்புங்கிறது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். எப்பவுமே நான் என்னையத்தான் ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்வேன், உங்களை நான் எடுத்துக்கொள்ள முடியாது. என்னை பத்தி எனக்கு தெரியும். இப்ப எனக்கு எந்த ஒரு வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த வேலையும் எனக்கு கிடைக்காது. இப்ப உதாரணத்துக்கு மிலிட்ரியில போய் நான் நிக்கிறேன், லேப்ட் ரைட் சார் என்னை ஹெல்ப்புக்கோங்க சார், மிலிட்ரியில 5 அடியில் இருக்க உன்னையெல்லாம் எடுக்க ரிஜெக்டட் தள்ளி விட்டாங்க. ஒரே சோகமா வரேன், மிலிட்ரியில இருந்து எடுக்க முடியாட்டாங்க. அடுத்து பைய போய் ஒரு எக்ஸாம், என்ன எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எழுதுறேன், ஒண்ணுமே புரியாது, அங்கிருந்து துரத்தி விட்டுருவாங்க. இப்படி எல்லாத்திலையும் தள்ளப்பட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்க எனக்கு எங்க ஆண்டவர் எனக்கு ஒரு சீட்டை கொடுத்து உங்க முன்னால ஒரு டாக்டரா உட்கார வச்சாரு. ஒரு காலத்தில் ஊழியக்காராக்கிட்டார். அதனாலதான் இங்க வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20 எப்படி சகோதரர், இங்க சகோதரர் சொல்றாரு. எல்லாமே ரிலேஷன்ஷிப் ஒண்ணுதான். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தபடி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். இந்த பைத்தியமாக தெரிந்து கொண்டவர் இப்ப எப்படி இருக்காரு? தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறாரு சகோதரர். இப்ப அவர் உயர்த்தப்படுகிறார். ஒரு காலத்துல எப்படி இருந்தான்னு சொல்லி ரிவர்ஸ் கியர் போட்டு பாருங்க. எந்த வகையிலும் எனக்கு தகுதி கிடையாது. என்னுடைய மெமரி ரொம்ப புவர், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. செல்போன் நம்பர் என்னால ஞாபகம் வைக்க முடியும். எல்லாரும் கடன்னு சொல்லுவாங்க. நான் அண்ணன் பண்ணிருக்கேன்னா போன்ல பின்னாடி என் சல்பர் நம்பர் எழுதி வச்சிருக்கேன். கடைசியாக கொடைக்கானல் பிறந்தப்ப ஒரு ஆபீசர் ஒருத்தர் கேட்கிறாரு, சார் உங்க நம்பர் கொடுங்க சார். அப்படி போன திருப்பி காமிச்சேன். சூப்பர் மெமரி இல்ல எழுதி வச்சிருக்கான். சொல்ல முடியுமா நம்மள? அப்ப இதுதான் நம்முடைய ஒரிஜினல். தேவன் உலகத்திலே பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். இந்த பலவீனமான இருந்த சகோதரன் தாழ்ந்த நிலையிலிருந்து ஆண்டவர் உயர்த்துகிறார்.
இதைத்தான் பார்க்கணும். ரைட், அடுத்த வசனத்தை வாசிப்போமா? யாக்கோபு 2:5. இது யாரும் பாருங்க, ஏன் பிரியமான சகோதரரை கேளுங்கள். சகோதரன் பிரியமான சகோதரன், அது பிரியமான சகோதரன். ஏன்னா அந்த சகோதரனை யாக்கோபு உத்து பார்க்கிறார். எப்படி பார்க்கிற? உத்து பார்க்கிறார். ஏன் உத்து பார்க்கிற அப்படின்னா, கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்திலே தரித்திரரை விசுவாசத்தின் ஐஸ்வர்யம். இந்த தாழ்த்தப்பட்ட சகோதரன் விசுவாசத்துல ரிச் ஆயிட்டான். அவருக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னை வழி நடத்துவார், எனக்கு எதுவுமே என்னை அசைக்காது, நான் அசைக்கப்படவே மாட்டேன். இன்னைக்கு சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். நல்லா கேட்டுங்க, சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் மாறவே மாட்டார். அதனால இந்த யாக்கோபு 2:அதிகாரம், என் பிரியமான சகோதரரே. அப்ப இந்த சகோதரனை மட்டும் பாருங்க, இந்த 2:அதிகாரம் முதல் வசனத்துல சகோதரரேங்கிறார். ஆனா இங்க ஒரு ஸ்பெஷலா, என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்திலே தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம். தமிழத்திலே அன்பு கூறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ண ராஜ்யத்தை சுதந்திரம். அப்ப இது என்ன விசுவாசம்னா, எனக்கு ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை கொடுப்பார், அந்த ராஜ்யத்துல நான் போவேன். கல்லன் தெரியும் உங்களுக்கு. சின்ன ஜபம் பண்ண, ஆண்டவரே நீ வரும்பொழுது அடியனை நினைத்துக் கொள்ளும், ராஜ்யமெல்லாம் எனக்கு கிடைக்காத ஐயா, நினைக்க மட்டும் போதும் அப்படின்னா ஆண்டவர் சொன்னாரு, இன்று நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். இதான் தாழ்த்தப்பட்டவன் நினைச்சதால் உயர்த்த. வசனத்தை திரும்ப வாசிக்கமா? யாக்கோபு 1:அதிகாரம் 9வது வசனம். தாழ்ந்த சகோதரன், பணம் கிடையாது, எல்லாரும் அவர்களும் ஒருப்பா பாக்குறாங்க, கீழே உட்காருங்கிறாங்க. பணக்காரன் வர்றான், மினுக்கா வர்றான், அவனுக்கு ஹை சீட்டு கொடுக்குறாங்க, கீழே உட்காந்துருக்கான், அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கான். யாக்கோபு சொல்றாரு, நீ உட்கார்ந்துருக்கலப்பா, ஆனா நீ யார் தெரியுமா? விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறார். சரி, எடுத்துக்கலாமா? ரோமர் 8:17. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரராமே. இவர் யார்? இவரு பிள்ளை ஆயிட்டாரு, அப்படியே பிள்ளை ஆயிட்டாரு, விசுவாசம் வந்துருச்சு, விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் ஆயிட்டாரு. அவருக்கு தான் இது புரியும். எது புரியும்னா, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமே. சுதந்திரருக்கு ஊழியதுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நடந்த சம்பவம் கோயம்புத்தூர் பக்கத்துல துடியலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, நல்ல பெரிய ஊர். கொடை ஊட்டி போற வழியில் அந்த ஊருக்கு, அங்க என்னுடைய கிளாஸ்மேட், அவங்க அப்பாவுக்கு ஒரே பையன். அப்பா ஒரு 100 பெட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. அவர் காலையில பிரெட் மட்டும் தான் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லுவாரு. அவனும் குட் மார்னிங் சொல்லிட்டு பேசாம பையன் அப்பாவுக்கு பயங்கரமா ரொம்ப டஃப்பான அப்பா டாக்டர். ஸ்கூல்ல ஒரு பேப்பர்ல உங்க அப்பா சைன் உடனே வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. இவன் வந்து அந்த ஒரு நர்ஸ், அது புது நர்ஸ், இவனை யாருன்னு தெரியாது. நான் டாக்டரை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும் சொல்ல மாட்டேங்க, டாக்டரை பார்க்கணும் இருக்கேன். உடனே ஒரு டோக்கனை கொடுத்து கியூல நெல்லுட்டாங்க. இவன் அந்த டோக்கனை வச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு கையில பேப்பர் வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கான். யாரை பார்க்க? டாக்டரை பார்க்க. அப்பாவை கிடையாது, அப்பாவை பார்க்கணும் உள்ளே போயிருப்பான். ஒரு சீனியர் ஸ்டாஃப் வந்துட்டு பாக்குறாங்க, என்னப்பா நீ டாக்டர் பையன் எதுக்கு கியூல நிக்கிற? இல்ல, நான் டாக்டரை பார்க்கணும்னு சொன்னேன், அந்த அக்கா டோக்கனை கொடுத்து நீ நிக்க வச்சுட்டாங்க. அடே வாடா கூட்டிட்டு நேரா உள்ள போய் சைன் வாங்கி கொடுத்துட்டு டோக்கன் வாங்கி அந்த பையனை அனுப்பிட்டாங்க. இதுதான் நமக்கு இருக்க வித்தியாசம். இவனுக்கு தெரியல, எங்க அப்பா தெரியல. ஆனா அந்த தாழ்ந்த சகோதரனுக்கு ஒரு அறிவு இருக்குது. என்ன அறிவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 7:அதிகாரம், நாம் பிள்ளைகள் ஆனால் ஆயாச்சு, உயர்த்திட்டார். சுதந்திரவாமி, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாமி. கிறிஸ்துவோடு கூட நமையும் எப்படி அவரோடு கூட பாடுபட்டா. இந்த பாட்டுல தான் பாட்டுல பாடு தாழ்ந்த நிலைமை. தாழ்ந்த நிலைக்கு அன்றன் உயர்த்திட்டார். சரி, இந்த தாழ்ந்த நிலைமையிலிருந்து உயர்த்தின பிறகு நாம் எதை நினைக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு தெரியும். எதை நினைக்க வேண்டும் வாசிப்போமா? எபிரேயர் 10:32 10:32. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். முந்தின நாட்கள் எப்பவுமே நான் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. எப்பவுமே சொல்றாரு, டே அப்பா இந்த ஊருக்கு வரும்போது ஒரு சைக்கிள் வச்சிருந்தேன்டா, ஒரு கோட் வச்சிருந்தேன்,
100 ரூபாய்க்கு மருந்து வச்சிருக்கேன். அவ்வளோதான் இருந்துச்சு, வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. கடினமாக உழைத்தேன். அநேக நாட்கள் நான் ஒரு பிரெட் மட்டும் வாங்கி அதை 3 நேரம் சாப்பிட்ருக்கேன். பல நாள் சோப்பு போடாமல் குளிச்சிருக்கேன் தான் அப்படிங்கிற அதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். அதனால் புரிஞ்சுக்கோங்க, டோன்ட் கோ பிஹைண்ட் மணி. புத்தி சொல்லுவார், பழையதை நினைக்க சொல்லுவார். இன்னைக்கு நாங்கள் சொல்ல முடியுமா? எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் ஒன்ற அளவு இல்லாமல் கொடுத்துருக்காரு. ஆனால் நான் எதை நினைக்கணும் அப்படின்னா, என் தகப்பா நான் சொன்ன புத்திமதியை நான் நினைக்கணும். அதாங்க பார்க்கணும். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம், நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே உபத்திரவத்தை மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. சகிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியங்க. நம்ம இந்த சகிக்கிறங்கிற ஒரு ப்ராசஸ் வழியா போகும்போது அங்கிருந்து விட்டு ஓடியே போயிடாமல இருக்கும். நம்ம மனுஷன் அங்கதான் அப்படியே வெயிட் பண்ணணும். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கணும், எஸ்கேப் ஆகக்கூடாது. எங்களுக்கெல்லாம் பட்ட பாடுகள் வேதனைகள்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த பாடுகள் ஆண்டவர் கைவிடவே இல்லை. அதனாலதான் நான் கட்டப்பட்டிருக்கையிலே நீங்கள் என்னை குறித்து பரிதபிக்கப்பட்டதுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையானதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து நாலேஜ். இதாங்க பாருங்க. இப்ப இந்த வசனத்தை இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் 9வது வசனம், தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டுங்க. அந்த தாழ்ந்த சகோதரனுக்கு என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா, விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் ஆயிட்டாங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம், தரித்திரை தேவன் இவ்வுலகத்திலே தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தன்னிடத்தில் அன்புகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கார். இதுதான் ஆண்டவர். பாருங்க, அதிக நிலையான சுதந்திரம் உண்டு. ஒரு நடந்த சம்பவம் பல முறை சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். விருதுநகர்ல ஒரு லேடி டாக்டர், அவங்க திருமணம் ஆகாதவர்கள், அவங்க ஏன் டெலிவரி பார்க்கணும், இப்படி பணம் சம்பாதிச்சிருக்கேன். ஒரு சொந்தக்காரன் அப்பப்ப காசு கேட்பான். இவங்களும் இறக்கப்பட்டு காசு கொடுத்துருவாங்க. ஒரு தடவை காசு கேட்டிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன், இவனு வச்சிருக்கான், அதெல்லாம் கிடையாது பா அப்படின்னு தொடச்சி விட்டாங்க. அவன் பூ விற்கிறேன். அந்த பூ அறுக்கிறதுக்கு ஒரு கத்தி வச்சிருப்பான். அந்த கத்தியை கையில் வச்சிருக்கான். அது எவ்வளவு ஷார்ப்பா இருக்குவீங்க, குட்டி கொண்டு கத்தி. கோவத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த அம்மாவுடைய செஸ்ட்ல ஒரு குத்திட்டான். நெஞ்சில் ஹார்ட்ல கரெக்டா ஹார்ட்டுக்குள்ள போயிடுச்சு. அம்மா ஸ்பாட்ல விழுந்து இறந்து போச்சு. நாங்கெல்லாம் அந்த அடக்காராதனைக்கு நாங்கள் வழக்கமா எங்க போவோம்னா அந்த வீட்டில் போய் ஒரு மாலையை போட்டுருவோம். ஆனா இது ஒரு வித்தியாசமான மரணனால அந்த அம்மா மாச்சுரியிலிருந்து நேராக மயானத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இதுவரை அந்த மயானத்துக்குள்ள நான் போனதே கிடையாது. சரி, எல்லாரும் போறாங்க, நானும் போனேன், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமேன்ட்டு. ஒரு அந்த படக்கில் அப்பெல்லாம் அந்த எலக்ட்ரிக், இப்போ எலக்ட்ரிக்கில் மாறிடுச்சு. அந்த காலத்தில் அந்த தீ வைக்கிறது, வெட்டியான தீ வைப்பாங்க. அப்போ அந்த அம்மாவை படக்க வச்சிருக்காங்க. ஒரு சேலை இருக்கு, அது மேலே ஒரு பெரிய விலை கூடனா பட்டுச்சலை பார்த்தா சிக்கு 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 சிக்குன்னு. எனக்கு என் கணக்கு பட்டுச்சல் வேலை எனக்கு தெரியாது, ஆனால் விலை கூடன்னு எனக்கு நல்லா தெரியும். அது அந்த அம்மா மேலே மூடி வச்சிருக்கிறாங்க, முகம் தெரியுது. இப்போ அவங்க அண்ணன் நல்லா உயரமாக டாலாக ஒருத்தர் அப்படியே வந்தார். அப்படியே வந்து 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 அந்த சேலை அப்படி தூக்கிட்டார். காஸ்ட்லி சைக்கிள் தூக்கிட்டு அது அந்த வெட்டாங்க கொடுத்து அப்படி போயிட்டார். நிறைய வரும் அப்படின்னு இருக்கும். ஐயோ, இந்த அம்மாவுக்கு சேலையை கூட பிடிங்கிட்டானே இவன் அப்படின்னு சொல்லி ஒரே உச்சி போடுறாங்க. அப்புறம் தீ வச்சுட்டாங்க. நான் அநேகத்தை கேட்டேன், இவர் செய்தது சரியா தப்பா? ஒரு சொல்லுவாங்க, தப்பு இல்லை, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, என் சேலை பரவத்துக்கு போகாம இல்லை நாரத்துக்கு போக போகாதுல்ல, அட்லீஸ்ட் வெட்டியேன் ஏதோ ஒரு 1000-2000 விட்டுட்டோம். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தரித்திரர். இந்த தரித்திரர் எப்படி மாறுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 9வது வசனம், தாழ்ந்த சகோதரன் யாரு, தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை. மேன்மைங்கிறத ஆண்டவர் எப்படி கொடுக்குறாருன்னா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை. இப்ப இந்த அம்மா கோடீஸ்வர அம்மா. அதுக்கப்புறம் சொன்னாங்க, லாக்கரில் வச்சிருக்குது அந்த அம்மா ரூபா 12 லட்சம் உள்ள வச்சிருக்குது. சம்பாதிச்ச ரூபா அது யாருக்கு போச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த பணம் எங்கிட்ட போகணும்னு தெரியாது. ஆனா எபிரேயர்
10வது அதிகாரம் 34 வசனத்துல பரலோகத்தில் அதிக மேன்மையும். இந்த 12 லட்சம் பரலோகம் போகுமா? போகாது. நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து, நாலேஜ். இந்த நாலேஜ் இருக்கிறதுனால தான் யாக்கோபு 1வது அதிகாரம் 9 தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டது குறித்து மேன்மை பாராட்டுகிறான். என்ன சொல்லணும்? எனக்கு பரலோகத்துல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? அதிக மேன்மையான ஒரு பிளேஸ் பரலோகத்தில் இருக்குதுன்னு. இது எல்லாருக்கும் இது புரியுமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பூமியில எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்னா ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன கொடுப்போம்னா அவருக்கு நல்லா தெரியும். ஆனா நாம் அதை கேட்க முடியாது. எடுத்துக்கலாம் பிரசங்கி 2வது அதிகாரம் 1 வசனத்தை எடுத்துக்கணும். பிரசங்கி 2:1 பக்கம் 7:9-2 நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், இந்த பிரசங்கி யாருக்கெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சாலோமனுக்கு அந்த அநேக ஞானத்தை கொடுத்தார். எவ்வளவு ஞானத்தை கொடுத்தார்னா எல்லாரும் ஆச்சரியப்படாத கொடுத்தார். ஆனா அந்த ஞானத்தினால 3 புஸ்தகங்கள் எழுதுகிறார். தன்னுடைய வாலிப நாள் யூத் மேக்சிமம் ஞானம் அவருக்கு வந்துருச்சு. இன்னும் அவர் கரெக்டாகல, பியூரா இருக்க. அந்த நேரத்தில் அவர் எழுதப்பட்டது நீதிமொழிகள் எழுதினார். நீதிமொழிகள் பார்த்தீங்கன்னா சாலமோன் அப்படி ஒரு ஞானத்தோடு அதை எழுதியிருக்கிறார். 2வது இன்னும் கொஞ்சம் வயசாயிருச்சு, ஆண்டவர் மேல அன்பு கொஞ்சம் கூடுது, அப்படியே ஃபயரா இருக்காரு. எழுதினார் உன்னத பாட்டு, உன்னதமான பாட்டு, உன்னதம், மோஸ்ட் ஹை, அங்க உள்ள பாட்டு எழுதிட்டார். அந்த பாட்டு தான் மனவாளிக்கும் மனவாளனுக்கும் உள்ள உறவு. அப்படி ஒரு இன்டிமேசி வேற எங்கேயும் நம்ம எத்தனையோ முறை உன்னத பாட்டு நம்ம தியானிச்சிருக்கோம். அது சாலமோனுடைய ஆண்டவருக்கும் அவர்கள் நெருக்கமான அன்பு அந்த நேரத்தில் இருந்தார். ஆனா வயசாயிடுச்சு, 1000 பொண்டாட்டிகளை கட்டியாச்சு, புறஜாதியர் பொண்ணெல்லாம் கல்யாணம் கட்டி அந்த விக்கிரகத்தோட போய் ஆண்டவர் 2 தடவை டைரக்டா வந்து சொல்றாரு, அப்பா வேண்டாம்ப்பான்ட்டு. இல்ல எனக்கு வேணுயா அப்படின்ட்டு அங்க பிடிச்சுக்கிட்டாரு. இந்த நேரம் எழுதுனதான் பிரசங்கி. அந்த நேரத்துல அவர் எல்லாம் இருந்துச்சுங்க, இல்லாததே கிடையாது. அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், உள்ளத்துல சொல்றதுனா என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. ஆசீர்வாதம் கிடைச்சோன்னு நீங்க என்ன செய்வீங்க? அப்படியே ஒரு தட்டுவீங்க. இது என்னுடைய சாமர்த்தியத்தால கிடைச்சதியா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னா எல்லாமே புஷ்ஷுன்னு போயிடும். சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா. அவர் ஆத்மா பார்த்துட்டு வா அப்படிங்கிற வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதிப்பேன். சந்தோஷத்தினாலே சோதிப்பேன்ங்கிறது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆண்டவர் ஒரு வெற்றி இடத்தை வைத்திருப்பார், வேக்யூம் பிளேஸ். அந்த வேக்யூம் பிளேஸுக்குள்ள என்ன வைப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பேஸுக்குள்ள எதனால நீங்க வைக்க முடியும். நீங்க ஃபாரின் போகலாம். எனக்கு தெரியும், என் மனைவி ஃபாரின் போயிட்டு வந்தப்ப அந்த பாஸ்போர்ட் அந்த இடத்துல ஒரு மனிதனை பார்த்தாராம். இப்படி உங்களோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது சொல்றாரு, சிஸ்டர் நான் இதோட 36 கண்ட்ரி போயிருக்கேன், 36 தேசத்தை நான் சுத்தி பார்த்துருக்கேன். இன்னும் ஒரு 4 தேசம் 5 தேசத்தை நான் பார்க்கணும், அதை நான் பார்த்துருவேன். என்ன கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. கொஞ்சம் போட்டோ எடுத்திருப்பாரு. போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். திரும்ப வரும்போது காசெல்லாம் போயிடும். மறுபடியும் கஷ்டப்பட்டு சேர்த்து 2 வருஷம் சேர்க்கறத காலி விட்டு வந்துடுவார். அதான் உன்னை அப்ப இந்த வேக்யூம்ங்கிற பிளேஸ்ல எதை வச்சாலும் ஹாப்பினஸ் இருக்கு. சினிமா நடிகை வைங்க, சினிமா நடிகரை வைங்க, கிரிக்கெட் நடிகரை வைங்க, என்னன்னா வைங்க. ஆனா இப்பொழுது உன்னை சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்று. இன்பம் இதோ இதுவும் மாயையா இருந்தது. இன்பம், இந்த இன்பம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். எங்கிட்ட எது இன்பம்னா, இப்ப பழச கேட்டா அசிங்கம். இப்ப எது இன்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிட்டா, அப்பா எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை யாருக்கு பார்க்க முடியும். அந்த சந்தோஷம் எனக்குள்ள வந்து என்னைய குஷியாக்கி. நீங்க கேட்டீங்கன்னா, என்ன அவனுக்கு அப்படி லேட்டஸ்டா அவனுக்கு சந்தோஷம் கிடைச்சது அப்படின்னு ஒரு வேளை நீங்க கேட்டா எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, நேற்று சமாதானத்தை குறித்து ஒரு செய்தியை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சமாதானத்துல பாஸ்டர்
தாமஸ் ஆபிரகாம் அவர் செய்தி தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அதான் நான் கேட்பேன் பழக்கமா. சகரியா இதெல்லாம் சும்மா உங்களுக்கு சைடு கொண்டு போறேன். எது சந்தோஷத்தை கொடுக்கும், எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை உங்களுக்கு எனக்கு தெரியாது. சகரியா 6வது அதிகாரம் 13வது வசனத்தை அவர் விளக்கப்படுத்துகிறார். எப்படின்னா, அவரு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இது 1000 வருட அரசாட்சியில ஆண்டவர் கட்டுகிற ஆலயம். செருபாபேல் ஒரு கட்டுறார் ஆலயம். அதுல முந்தின மகிமை பிந்தின மகிமை இருந்துச்சு. அந்த பிந்தின மகிமை ஏன் விஷயம், அங்க சமாதானம் உள்ள வச்சிருக்காரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 1096 சகரியா 6வது அதிகாரம் அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தியவர். பூமிக்கு வரும்போது மகிமையெல்லாம் பர்வத்தில் வச்சுட்டு வெறுமையாக. ஆனா இப்ப 2வது அப்படி கிடையாது. தம்முடைய சிங்காசனத்துல வீற்றிருந்து, சிங்காசனத்துல 2 பவர் வச்சிருக்கிறார். ஆளுகை செய்வார். ஆளுகை செய்யனா இது ஒரு ராஜ சிங்காசனம். தம்முடைய சிங்காசனில் ஆசாரியராயும் இருப்பார். 2 காரியங்கள். ஒன்னு ராஜா, இன்னொன்னு ஆசாரியர். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இவ்விடத்திலே நடுவிலே சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். நீங்க கேட்கலாம், இதுல என்னையா உரிய உனக்கு என்னையா உரிய குஷி வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நமக்காக செய்கிறாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கா செய்யற? நம்மளுக்கு. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, காட்டட்ட உங்களுக்கு இது ஏன் நமக்கு இந்த ஆசீர்வாதம் வரும்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 6வது வசனம், நம்ம ராஜாக்களும் ஆசாரியரும். அவருக்கு ராஜா ஆசாரியர், நம்மளா ராஜாவும் ஆசிரியராக்க முடியும். எனக்கு சந்தோஷம் கிடைச்சது, உங்களுக்கு கிடைச்சது எனக்கு தெரியாது. இதுதான் அந்த வெற்றம் பாருங்க. பிரசங்க 2வது அதிகாரத்துல 2வது வசனம் இதான் இன்பத்து அனுபவியின். இதுவும் மாயையா இருந்துச்சு. இதெல்லாம் மாயை. ஏன்னா ஏன் மாயை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது வசனம், சூரியன் கீழே எல்லாம் விசனமா இருந்துச்சு. எனக்கு பின் வரப்போகிறவன் அதுக்கு நான் வைத்துக் கொண்டு போவேன். நான் பட்ட பிரயாசம் இதாங்க பிரச்சனை. நீங்க எதை கொண்டு போனாலும் கையில கொண்டு போக முடியாது, அதை விட்டுட்டு போகணும். சரி, இப்ப இன்னும் சில வசனங்களை நம்ம பார்த்து நம்ம முடிக்கப்படும். எடுத்துக்கணும். 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. 6வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 6:10. துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும், அதாவது தரித்திரர் துக்கப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம். நீ வேணா சொல்லலாம், நான் துக்கம், ஆனா நான் விசுவாசத்தால் ஐஸ்வர்யவான், நான் உயர்த்தப்பட்டுட்டேன். தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யம். தரித்திரர் எண்ணப்பட்ட எப்படி ஐஸ்வர்யம் மாத்தீங்க? நீங்க போய் ஊழியம் செஞ்சு ஒருத்தர் ஆண்டவர்களை வழி நடத்தி அவங்க நீங்க வச்சுட்டீங்கன்னா, இது ஒரு கிரீடமா இருக்கு மாதிரி சந்தோஷம் வந்துடும். அதான் ஒன்றும் இல்லாதவர்கள் என்றாப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இது ஆண்டவர். இதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம். அதே 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையா இருந்திருக்கீங்க. அவர் ஐஸ்வர்யமுள்ளவர் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் உள்ளபடி உங்கள் நிமித்தம் தரித்திரரான. வசனம் பெரிய வசனம். அவர் பரலோகத்துடைய ராஜா, சகலமா அவருக்காகவும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டது. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டார். ஒரு சாதாரண மனிதன் இந்த பூமிக்கு வந்தார். நம்மளை ஐஸ்வர்யமாக்கணும். நம்ம அந்த கண்களை மூடும்போது பரலோகத்தில் இருப்போம். இதைத்தான் இதை தெரிஞ்ச ஒரு ஏழை ஐஸ்வர்யம் மாறினார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபைகள் உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உட்காரனை போல ஒருவருக்கொரு உதவி செய்யுங்கள். இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். வசனத்தை பிட்டு கொடுக்கறது, வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். இதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும், ஒரு விசுவாசம் இருக்கணும், ஓடுறதுக்கு பலன் இருக்கும். முதிர்ச்சி அடைகிற நிலைமைக்குள்ள இந்த வசனம் உங்களுக்கு வரணும். அதனாலதான் ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கரக்காரன் யாருங்க? மேனேஜர். அந்த என்னைய உங்களுக்கு ஒரு போதகரா வச்சிருக்கிறாரு. ஏன் வேலைக்கு தான் கொடுக்கணும்.
அது நீங்க ரிசீவ் பண்றது அது உங்க கையில இருக்கு. நான் அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்துதல் 2:9. உன் கிரியையையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நீ உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை. ஒரு பக்கத்துல தரித்திரம் இருக்கும், ஆனா விசுவாசத்துல ஐஸ்வர்யம். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபை. இதனால என்ன கிடைக்கும்னு சொல்லி 10வது வசனத்துல நீங்க பாருங்க. நீ மரண பரியந்தம் முன்பே யாரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கண்டிஷன் மரண பரியந்தம் வரை. இப்ப இந்த சகோதரன் நிலைமை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 9வது வசனம், தாழ்ந்த சகோதரனா சபைக்குள்ள வர்றாரு. ஒண்ணுமே தெரியாது, இயேசுவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆனா விசுவாசத்துல வளர ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் அவருக்கு உதவி செய்யறாரு. வளர்ச்சி அடைய 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 உயர்த்தப்பட்ட நிலைமை குறித்து மேன்மை பாராட்டணும். ஏன் மேன்மை பாராட்டணும்னா, இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் அறியாத நிலைமையில ஒண்ணுமே இல்லை, சூன்யமா இருந்தேன். இப்ப எனக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கண்களை மூடும்போது எனக்கு கிடைக்கும். இந்த பூமியில நான் கொடுப்பேன். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஆழமான சத்தியத்தை தூய ஆவியானவர் எங்களுக்கு விளக்குனதுக்காக நன்றி ராஜா. விலகில் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.